கோடாலி எடுத்து பொங்கிடமலையாய் புறப்படுங்கள். தோளும் தோளும் ஒன்றாய் சேர பலங்கடி எல்லாம் படையாய் மாற இடியாய் மழையாய் வீசிடும் புயலாய் எரிமலை நாமாய் போருக்காக புறப்படுவோம் புறப்படுவோம். ராணுவமே கடற்காற்றமே மலைவிடுதலை மலைவெடுப்பதை வெட்டிடுவோம் வெட்டிடுவோம். தீயவர்களின் பாட்டிட வேணும் தீப்பொறியும் கிளம்புதை ஜங்கோ. ரத்தம் உறிஞ்சும் ராட்சச வர்க்கம் சத்தம் போடும் மனிதர் மிருகம் பித்தம் பிடித்த அரக்கரின் வம்சம் இத்தனை பேரின் கொடுமைகளை சித்தமும் நாமும் பொறுத்தது போதும் அத்தனை பேரையும் அழித்திடவே நம்ம யுத்தமே நாம் இன்னும் நடத்திடுவோம். யாரு அந்த கத்திரி வெயில தர்பூசணி மாதிரி பம்பர் ஜம்பர் மாதிரி இருக்கு. நாங்க கொண்டு போய் டிராப் பண்ணீங்களா? ஏய் என்ன கேட்டாலும் தருவான் கேட்கலாம். பல பழத்தை தூக்கிட்டு போய் பிரிச்சிருவோம். வாடி வாடி என்னடி அடியில நடு ரோடு ராத்திரி நான் சொன்ன நடு காடுன்னு சொல்ல. நீங்க இந்த ரேப் பண்ண ஆளுதானே பண்ணிக்கீங்க. ஆனா நீங்க ஆம்புலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் ஒருத்தன், நீங்க 4 பேர். என்ன அடிச்சுட்டு இந்த பொண்ணை எடுத்துக்கீங்க, அப்புறமா ரேப் பண்ணிக்கீங்க. ஓகே, நீ போய் மேல நில்லு.
ஐயோ, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற போலீஸக்கா? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு தெரியும். என் காதுல பூ வைக்கிறதுக்கு அங்கே இங்க வரணுமா? என் பேரை கேட்டா இங்க இருக்கிற எல்லா மலையும் அதிரும். நீ ஒரு பொண்ணு தன்னந்தனியா இங்க வந்து என்ன பிடிக்க போறியா? மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க, இல்லன்னா எங்கிட்ட இருக்கிற டைம் பம் வெடிச்சு தலைவனும் சுத்தி இருக்கிறவங்களும் பக்கம் ஆயிடுவீங்க. ஆபீசர். எஸ் மேடம். இங்க எல்லாரையும் சேர்த்து இழுத்துட்டு போங்க. செல்வி ரோஷினியை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். டியர் ஆபீசர், ரோஷினியை ஹோம் மினிஸ்டர் அவர்கள் பாராட்டி பேசுவார்கள். சார் ப்ளீஸ். டியர் ஆபீசர், சந்தனக்காட்டு ஸ்மக்லரை தைரியத்தோடும் துணிவோடும் கைது செய்த ஐபிஎஸ் செல்வி ரோஷினியை உங்கள் சார்பாகவும் அரசாங்க சார்பாகவும் பாராட்டுகிறேன். அதே சமயம் செல்வி ரோஷினி அவர்களுக்கு கூடுதலாக இன்னொரு முக்கியமான பொறுப்பை நான் தர இருக்கிறேன் என்பதை உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், தீவிரவாதிகளின் அடைக்கல இடமாக நமது மாநிலத்தில் சில மாவட்டங்களில் பயங்கரவாத பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள அந்த இடங்களில் அரசாங்கம் ஆன்டி நக்சலைட் ஸ்குவாட் ஆபீசராக செல்வி ரோஷினியை நியமித்திருப்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். மீண்டும் அமைதி பூங்காவாக அந்த பகுதியினை மாற்றும் பொறுப்பினை அவர்கள் ஏற்பார்கள் என்பதை உங்கள் அனைவரின் சார்பாக தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. இங்க மல்லிகைப்பூ சிறப்பா போகும். புறாக்கள் வன்முறைக்கு ஆழமா பறக்கும். சமாதான சின்னம் தானே, மல்லிகைப்பூனா வெளியாதானே இருக்கும். அது நம்ம அடிமைகளா ஒரு டாக்டர் மேடம். நாம தான் இந்த பூமிக்கு ராஜாவாச்சு. வயிறு நிறைஞ்சவன் அவன் பூமிக்காக போராடுவான், பசியோட இருக்கிறவன் சாப்பாட்டுக்காக போராடுவான். அந்த போராட்டத்துல புறாக்கள் ரத்தத்துல குளிக்குது, மல்லிகைப்பூ சிறப்பா மாறும். சாயந்தரம் ஆயிடுச்சுமா, மல்லிகைப்பூ சிறப்பா மாறும். யாரோ ஊரு போற மாதிரி எங்க கட்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட காது கேட்காத மாதிரி புரியல. இந்த சத்தம் புதுசா தான் கேட்கலாம் மேடம். What do you mean? ஆமா மேடம், எல்லா ஊர்லயும் கோழிக்கு தான் பொழுது விடியும். ஆனா இங்க ஒப்பார் சத்தம் கேட்டாதான் பொழுதே விடியும் மேடம். ஒப்பாரியா? எங்க? ஜிம்தார் வீட்டுல.
டேய் அட்ரா சாவோட ஓலம் எப்படி இருக்கணும் தெரியுமா? கர்நாடக சங்கீதம் மாதிரி இருக்கணும். அட்ரா குற்றால நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கணும். வீணைய மீட்னாதான்டா சத்தமே வரும். என்னடா பாக்குற? அட்ரா அடே எஜமா எஜமா அவளை ஒண்ணு பண்ணாதீங்க எஜமா, அவளை விட்டுருங்க எஜமா. என்ன தம்பி, உன் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி சங்கீதத்தை கேட்டிருக்கியா? அது எப்படின்னா அரண்மனையில கேட்கிற மாதிரி சங்கீதம் எல்லாம் அங்க கேக்குமா? என் தம்பி அடிச்சு கொள்றாங்கம்மா, அவனை காப்பாத்துங்கம்மா, அவனை காப்பாத்துங்க. தம்பி தம்பி ஐயோ தம்பி. இன்ட்ராகேஷன். ஏய் யார் நீ? ஏய் வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? இன்ட்ராகேஷன் பண்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, போலீஸ்காரங்க இருக்காங்க, நடுவுல நீ யாரு? இங்க போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ், லத்தி எல்லாமே எங்க பெரிய அண்ணன் தான். அவர் என்ன சொல்றாரோ அது நடக்கணும். என்னடா சங்கீதம் நின்னு போச்சு? ஆள் போயிட்டாங்க. யாரோ பொம்பளை போலீஸ் தான், அவனை விட்டுற சொல்லி ரொம்ப கலாட்டா பண்றா. நீதான் புது போலீஸா? இன்னும் என்ன பார்க்க வரலையேன்னு பார்த்தேன். நல்ல வேலை வந்துட்ட. நல்ல பொண்ணுதான். உனக்கு என்ன வேணும் சொல்லு. அவனை ஏன் இப்படி கட்டி போட்டு அடிக்கிறீங்க? அதான் கடவுள் எழுப்புறதுக்கு சுப்ரபாதம் எப்படியோ இந்த துரை எழுந்த உடனே சாவு ஓலம் கேட்கணும். ஏய் செட்டப் ஆகுது. என்னடி திமுற? ஓ சவுண்ட நிறுத்திடுவேன். இங்க இருந்து அவன் போனான் தான் போகுமே தவிர அவன் போக மாட்டான். ஏய் இந்த போலீஸ்காரி முன்னாடியே அவன் சவுண்ட நிறுத்துங்கடா. பைத்தியக்காரத்தனமா ஏதோ செய்யணும்னு நினைச்ச நீனே சொல்லிட்டு புஸ்கிடுவேன். ஆபீசர்ஸ் ப்ளீஸ் ஹிம். டாக்டர் ப்ளீஸ் இவரை எப்படியாவது காப்பாத்துங்க. சாரி மேடம், துராளுங்க அடிச்சு பொழைச்சதா சரித்திரமே இல்ல. ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். வணக்கம் தம்பி, நல்ல வேலை செஞ்ச. நீ நம்மளா இருப்பேன்னு நான் ஆடுற உன் கையில கொடுத்த. நீ என்ன செஞ்ச? எங்க ஊர் கொலைகேச ஊரெல்லாம் தெரியற மாதிரி டமார் அடிச்சுட்ட. சாரி சார். பேப்பர்ல, டிவியில, ரேடியோல அடே அப்பா உலகாரி இங்கே கிடைக்காத அளவுக்கு எனக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டேன். வெளியே தலகாட்ட முடியாதபடி பண்ணிட்ட. உனக்கு சூடு சொரண நன்றி விசுவாசம் இருந்தா முதல்ல ஒரு போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு அந்த பேப்பர்காரனை கண்டுபிடிச்சு அவனை க்ளோஸ் பண்ணிடு. ஓகே சார். தம்பி, என்னை விட நான் உன்னைத்தான் அதிகமா நேசிக்கிறேன்.
எப்பவுமே நாம இரும்பு காலோட பொணப்பு வேலை நடக்கிறவங்க. அதனால ஷூ நாட்டை கூட மறக்க கூடாது. நம்ம நாட்டை மறந்தாலும் ஷூ நாட்டை மறக்கவே கூடாது. என்ன புரியுதாடா? ஹலோ சொல்லு. அவன் கதையை முடிச்சிடு. எல்லாம் சைலண்டா நடக்கணும். வச்சிடுற. அவன் கிடைச்சிட்டானா அக்கௌண்ட்டை முடிக்க சொல்லிட்டேன். ஜனங்க போலீஸ்னாலே காக்கி சட்டை போட்ட ரவுடி, பிட் பாக்கெட், கற்பழிக்கிறவங்கன்னு கேவலமா நினைக்கிறாங்க. ஆமா, உங்களை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? 1 ஹவர்ல இந்த இடம் போலீஸ் ஸ்டேஷனா மாறணும். ஓகே ஓகே மேடம். நம்ம மாறி விட்ட ஒரு ஆளுங்க கட்டி போட்டு அடிக்கிறாங்க. மேல அட்டாக் பண்றாங்க. அவங்களுக்கு செக்யூரிட்டி துப்பாக்கி சண்டை நடக்குது. Oh my God. வேண்டாம் மேடம், நீங்க அங்க போகாம இருக்கதான் நல்லது. Shut up. Jeep it. உங்க மல்லனை எங்கிட்ட ஒப்படைச்சு, அப்பதான் உன் தம்பியை உயிரோட பாப்பேன். உங்க மல்லனாவ போலீஸ் ஆபீசர் ரோஷினி தூக்கிட்டு போயிட்டா. நாங்க நம்ப மாட்டோம். வேண்டாம், இவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? நம்மால் சேர்த்து வந்ததுக்கு அப்புறம் இவங்க நம்ம விட்டுலாம். வாங்க. அண்ணே என்ன காப்பாத்துங்க, அண்ணே என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, அண்ணே என்ன காப்பாத்துங்க, அண்ணே அண்ணே என்ன காப்பாத்துங்க. என்ன பண்றீங்க? உங்களை யார் துப்பாக்கி சூடு நடத்த சொன்னது? உங்களுக்கு யார் ஃபயரிங் ஆர்டர் கொடுத்தது? கேட்டா இதெல்லாம் மேல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. இந்த ஏரியால லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் ஏன் கையில தான் இருக்கு. நீங்க அதெல்லாம் பேசாதீங்க. அவங்க நின்ற நீ யார ஒத்துக்கிறதுக்கு? அவங்க ஏன் ஆளுங்க? இங்க நான் தான் அரசாங்கம், நான் தான் லா அண்ட் ஆர்டர். ஏய், எதுக்கு இப்படி கத்துற? அந்த நாய்ங்க ஏன் தம்பியை தூக்கிட்டு போனாங்களே, எனக்கு அப்படி இருக்கும். அம்மா, போலீஸ் அம்மா, என் தம்பியை கொன்னது இவங்கதாம்மா. இவங்க அடிச்சாடி தாங்காம தான் என் தம்பி செத்து போயிட்டான். சொன்னாங்கம்மா. இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் நல்லா அடிக்கமா. இவங்க வேணாம். அடிக்கணும், இவங்க நாசமா போடு, இவங்க மொத்தமா போடு, இவங்க மாறி அடிக்கணுமா. மல்லனை செத்து போனது தெரிஞ்சா உன் தம்பியை கொன்னுடுவாங்க. உன் தம்பி சாவுக்கு நீதான் பொறுப்பு. Thank you.
சொல்றேன். என் தம்பியோட சாவுக்கு காரணமா இருந்தவங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஊரை அழிச்சு நாசமாக்குவேன், இந்த நாட்டையே கலக்குவேன். எந்த அரசாங்கமும் போலீஸையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தானே இந்த ஏரியா சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்? எனக்கு இந்த ஏரியா பத்தி ஃபுல்லா தெரியணும். இந்த மாவட்டத்துல அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிற தீவிரவாதிகளை பத்தின டீடைல்ஸ் வேணும். அவங்க சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸும் வேணும். காதல் ஆரம்பிச்சு காதல தினம் வரைக்கும் இதே டியூனு இதே மியூசிக் மாத்த மாட்டீங்களா? நேட்டிவிட்டிக்கு வாங்கய்யா. கம் ஆன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ரெடி? கம் ஆன். ஜல்லு ஜல் என்று கொலுசு கட்டிய புயலோ பாத்து மாழை தின சூறையாடு கூட்டிய அழகு. ஜல்லு ஜல்லு ஜல் என்று கொலுசு கட்டிய புயலோ பாத்து மாழை தின சூறையாடு கூட்டிய அழகு. அடபோவியம் போல் முகத்தை பாரு பொய்யார நடையும் சோறு சுவைக்கின்ற கற்கண்டில் செதுக்கி வச்ச சிலையோ. அடடட சுவைக்கின்ற கற்கண்டில் செதுக்கி வச்ச சிலையோ. ஜல்லு ஜல்லு ஜல் என்று கொலுசு கட்டிய புயலோ பாத்து மாழை தினம் சூறையாடு கூட்டிய அழகு. ஜல்லு ஜல்லு ஜல் என்று கொலுசு கட்டிய புயலோ பாத்து வாழை தின சூறையாடு கூட்டிய அழகு. மனிஷா கொய்ராலா கண்ணுக்குள் கத்திரி வச்ச கரிஷ்மா காபூரா. சிக்கின்ற ஷில்பா ஷெட்டி ரவீனா ஜோகி சாவ்லா கிக்கேற்றும் பார்வை கொண்ட ரங்கீலா ஊர்மீளாவா. அட மதுபாலா சின்ன இடை மந்தா கொல்கர் நடை. மதுபாலா சின்ன இடை மந்தா கொல்கர் நடை. ஊத்துக்குழி பெண்ண உடம்பு சுஷ்மிதா சென்றானோ. அடவூத்துக்குழி பெண்ண உடம்பு சுஷ்மிதா தேனோ. ஜல்லு ஜல்லு ஜல் என்று கொலுசு கட்டிய புயலு பாத்து மாழை தின சூறையாடு கூட்டிய அழகு. ஜல்லு ஜல்லு ஜல் என்று கொலுசு கட்டிய புயலு பாத்து மாழை தின சூறையாடு கூட்டிய அழகு. ஸ்ரீதேவி கண்ணி
விஜயசாந்தி, ஒரு பக்கம் சௌந்தர்யா மறுபக்கம் ஜோதிகா. ராஜஸ்தான் குதிரை ரம்பா, மின்சாரம் காய்ச்சும் சுந்தர், தேவயானி ஷாலினி ரோஜா, கௌசல்யா மந்த்ரா மீனா. அட எல்லோரின் அழகும் இன்று ஒன்று சேர்ந்து உன்னில் உண்டு, எல்லோரின் அழகும் இன்று ஒன்று சேர்ந்து உன்னில் உண்டு. மெழுகில் உருவான பொம்மை ஐஸ்வர்யா ராய் நீயோ, அடடட மெழுகில் உருவான பொம்மை ஐஸ்வர்யா ராயோ. ஜல்லு ஜல்லு ஜல் என்று கொலுசு கட்டிய புயலோ, பார்க்கும் ஆளை தினம் சூறையாடு போட்டி அழகு. ஜல்லு ஜல்லு ஜல் என்று கொலுசு கட்டிய புயலோ, பார்க்கும் ஆளை தினம் சூறையாடு போட்டி அழகு. அட ஓவியம் போல் முகத்தை பாரு, ஒய்யார நடையும் ஜோறு, சுவைக்கின்ற கற்கண்டில் செதுக்கி வச்ச சிலையோ. அடடட சுவைக்கின்ற கற்கண்டில் செதுக்கி வச்ச சிலையோ. ஜல்லு ஜல்லு ஜல் என்று கொலுசு கட்டிய புயலோ, பார்க்கும் ஆளை தினம் சூறையாடு போட்டி அழகு. ஜல்லு ஜல்லு ஜல் என்று கொலுசு கட்டிய புயலோ, பார்க்கும் ஆளை தினம் சூறையாடு போட்டி அழகு. என்னடா ஷாக் அடிச்ச மாதிரி நிக்கிற? காதல் கொசு கடிச்சிச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் நம்ம காலேஜ் பியூட்டி சுவிட்ச் போர்டுல விரல வச்சா ஷாக் அடிக்காம என்ன பண்ணும்? போட்டேன்னா நான் மட்டும் நினைச்சேன்னா மனசு வச்சேன்னா 3 நிமிஷத்துல மடோனாவே மடிச்சு பாக்கெட்ல போட்டு. ஆமா ஆமா, ஹாலிவுட் சமந்தா பாக்ஸ்ல இருந்து பாலிவுட் கரிஷ்மா கபூர் வரைக்கும் பின்னாடி வருவாங்க. ஐயோ ஐயோ ஐயோப்பா. ஏன்டா நம்பிக்கை இல்லையா? டேய் அவன் மனசு வச்சானா மடோனாவே அவன் பின்னாடி சுத்துவாரா? டேய் அவ்வளவு எதுக்குடா? நம்ம காலேஜ்ல படிக்கிறாள் ரோஷினி, அவ்வளவு ஓன் பின்னாடி ஓடி வர மாதிரி 1000 ரூபாய் பந்தியம் அதை இவன் கொடுப்பான். ஐயோ நானா? சரி ஓகே டன். ஓகே இந்த பேக் உங்களுதா? ஆமா எந்ததா? அது எப்படி உங்ககிட்ட வந்தது? அது என்கிட்ட வரலங்க, நான் தான் பேக் கிட்ட போனேன். பை பை, see you. வேணும்னா பின்னால வாங்க. நிக்க மாட்டேன். ஐயப்பா அவன் சொன்னது செஞ்சிருவான் போல இருக்கப்பா. தயவு செஞ்சு பின்னால வராதீங்க ப்ளீஸ். ஐயோ என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஐயப்பா அவன் சாதிச்சுட்டான்டா. அந்த பொண்ணு அவன் பின்னாடி என்ன வேகமா ஓடுறா. டே ஹரிஷ், இந்த தடவையும் பரீட்சை நல்லா எழுதல போல தெரியுது. ஐ டோன்ட் கேர். உனக்கு பாஸ் மார்க் வராது போல தெரியுதா? ஐ டோன்ட் கேர். டேய் 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 புளிமுட்டை. டேய் புளிமுட்டை, உன் பாக்கெட்ல இருக்கிற 1000 ரூபாய் கேடு வந்துச்சு. இப்போ சொல்லு ஐ டோன்ட் கேர். டேய் அடத்த போடா டேய். ஓடு வாடா. எஸ். இவன் பேக்ல இருந்து 1000 ரூபாய் தேடிட்டான். மிஸ்டர் சுரேஷ், ஹலோ. ஹலோ சார், குட் மார்னிங் சார். ஹவ் ஆர் யூ சார்? மே ஐ ஹெல்ப் யூ சார்? ஐ அம் ஃபைன். யூ ஆர் ஆல்சோ. லுக் மிஸ்டர் சுரேஷ், நம்ம காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு, ஸ்பிரிட் சயின்ஸ் எங்கப்பா இருக்கு? இருக்கு. இல்ல சார் இல்ல சார் இல்ல சார். ஆமா, உங்க ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் யாரு? பொம்பளை பிள்ளை பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுக்க சொல்லி கொடுத்த அந்த மேதாவி யாரு? டெல் மீ. அந்த பொண்ணு பர்ஸ் நான் பிக் பாக்கெட் அடிச்சிட்டேனா? எஸ். அது அடியாயத்துக்கு புழுகுது சார். பாருங்க சார், ஓவர் ஆக்டிங் பண்றான். பேக் பாக்கெட் செக் பண்ணுங்க சார். ஆமா சார், ரோஷினி பர்ஸ்ல இருந்து 1000 ரூபாய் எடுத்து அவன் பின் பாக்கெட்ல வச்சிருக்கான் சார். மிஸ்டர் சுரேஷ் சார், நீங்களே உங்க பையில இருக்கிற பணத்தை எடுத்து தர போறீங்களா
இல்ல நானே கை வைக்கட்டுமா? வேணாம் சார், நீங்க கை வைக்க வேணாம் சார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க சார், உங்களுக்கு அசிங்கமாயிடும் சார். என்ன பத்தி உனக்கு தெரிய வேண்டாம் சார். look in this affair I am very particular. You affair, I affair, no affair சார். இந்தாங்க பணத்தை கொடுத்துறேன். very good. இத பாருமா, எல்லாத்தையும் மறந்துடணும். be happy. Thank you sir. இவனை மன்னிச்சீங்களா? no 1 week suspense. இந்த திருட இங்கே வந்துட்டான். 1000 ரூபாய் வாங்கல, அது வாங்குறதுக்காக வந்து இதுக்கு நம்ம ஊர் பஸ் ஏறிருக்கா. காலேஜ்ல 1000 ரூபாய் அடிச்சிட்டா, இங்க பேக் எல்லாம் தள்ளிட்டு போக வந்திருக்காளோ என்னவோ, ஜாக்கிரதையா இரு. டிக்கெட் எங்க கண்டக்டர், என்னம்மா? உங்க வண்டியில குரங்கெல்லாம் கூட ஏத்திட்டீங்களா? சாதாரணமா ஏத்துறது இல்ல, ஆனா பொம்பளை குரங்கா இருந்தா ஏத்திக்குவோம். கோயிலுக்கு 2 டிக்கெட் கொடுங்க. அப்படியே அதோட ஜாயின் பண்ணி எங்களுக்கு ஒரு 5 டிக்கெட் கொடுங்க. ஏய், என் விஷயத்தை தலையிட்ட பல்லு எகிரி போடு, ஜாக்கிரதை. திருப்பி கட்டிக்கலாம். ஏய் நீ இரு. ஹலோ, உன் சிட்டி ஸ்பீட கம்மி பண்ணல, காலு கைய உடைச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சிரும். இது எங்க அண்ணா ஏரியா. ஏய், என்ன பந்தா பண்ற? உங்க அண்ணா என்ன பண்ணுவாரு? நீ அவரே சேர்த்து அனுப்பிடுவேன். யார் தெரியுமா? சாதாரணமான ஆள் இல்ல, தீவிரவாதி தியாகராஜன். ஏய், என்னடா நம்ம கல்லூரி கண்ணவங்க நம்ம ஊர் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க? 1000 ரூபாய் திருப்பி கொடுக்க வந்திருப்பாங்க. நம்ம ஊருக்கு வந்துருச்சுல்ல, இனிமே என் வேலையை பாரு. என்னடா மாலுங்க யாரும் காணோம்? சுரேஷ், நீயா? அட பாவி, நீதான் அடிச்சியா? உன்னை அதெல்லாம் இருக்கட்டும், நீ நல்லா இருக்கியா? எப்படா இருப்ப? குடிய வச்சு குமுறிட்டு நல்லா நம்ம இருக்கு. ஊர் பொண்ணு கலாட்டா பண்ண சும்மா விட்டுருவாங்களா? இப்ப நான் சொல்றேன் பாரு. சொல்லு. பொண்ணுங்க முன்னாடி, ஆமா. நீங்க பின்னாடி. சரி. பொண்ணுங்க பொண்ணுங்க முன்னாடி, நீங்க பின்னாடி. பொண்ணுங்க பின்னாடி உள்ள கதை அப்ப என்னப்பா என்னாச்சு? என்ன ஆச்சா? ஆசை ஆசையா கல்யாணத்துக்கு வந்த அப்பாவியான என்ன அடின்னு அடிச்சு அவமானப்படுத்திட்டாங்க. என்னப்பா சொல்ற? ஒண்ணு அடிச்சாங்களா? யார் அடிச்சா? நான் சொல்றேன் சித்தப்பா, பொண்ணுங்க முன்னாடி இருந்தாங்களா, ஆம்பளைங்க பின்னாடி இருந்தாங்க. முன்னாடி இருந்த பொம்பளைங்கள ஆம்பளைங்க ஃபாலோ பண்ணாங்க. ஐயோ, எந்த பக்கம் போய் தொலை, என் உயிர் எடுக்காத. நான் சொல்றத ஒரே இடத்துல கேளுங்க. முன்னாடி எந்த சண்டை கொடுத்துட்டே இருப்பாரு. எதிர்ப்பா சுரேஷ வீட்டுக்கு கூட்டு போய் நல்லா குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி முடிஞ்சது கூட்டு வா போ. நீங்க வந்து வச்சா எல்லாம் வச்சிருக்கேன்வா. தித்திக்கின்ற இந்நாளை போல் எந்நாளுமே இனிக்க வேண்டுமே. தித்தித்திலும் கல்யாணத்தின் மேளங்களே சந்தோஷ கீதமாய் கேட்குமே. விருந்துக்கு வெண்மலரே இங்குதான் வந்தது, வாழ்த்துக்கள் சொல்லிடவே பாட்டுதான் பாடுது. உள்ளங்கள் ஒன்றாக போர்ப்போமே, எல்லோரும் கொண்டாடி பார்ப்போமே. தித்திக்கின்ற இந்நாளை போல் எந்நாளுமே இனிக்க வேண்டுமே. விட்டு கொடுத்து வாழும் வாழ்க்கை இன்பம் தந்திடாதா? ஆஹா 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 ஆஹா. சின்ன சின்ன ஓட போட சொர்க்கமாகிடாதா? ஆஹா 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 ஆஹா. நமக்குள்ளே விழுத்திரையை அன்பினிலே கொள்வோமா, அரவணைக்கே வாழ்வோமா. இது காதல் என்று வரமே, கொஞ்சம் சொல்லிவிடு மனமே. என் கண்கள் செய்யும்
செய்யும் தவமே நம்மை சேர்த்து விடுத்தனவே விருந்துக்கு வெண்ணிலவே நீங்குதான் வந்ததே வாழ்த்துக்கள் சொல்லிடவே பாட்டுதான் பாடுதே உள்ளங்கள் ஒன்றாக கோர்ப்போமா எல்லாரும் கொண்டாடி பார்ப்போமா என்னாலை போல் என்னாலே இணைக்க வேண்டும் நெஞ்சில் எந்தன் பேரை கண்டு மயங்கி நிற்பதேனோ பெரியவர்கள் பார்த்து ஒரு வழி செய்ய வேண்டும் விருந்துக்கு வெண்ணிலவே இங்குதான் வந்ததே வாழ்த்துக்கள் சொல்லிடவே பாட்டுதான் பாடுதே உள்ளங்கள் ஒன்றாக கோர்ப்போமே எல்லாரும் கொண்டாடி பார்ப்போமே திக்கின்ற இந்நாளை போல் எந்நாடுமே இனிக்க வேண்டுமே திக்கிலும் கல்யாணத்தின் மேளங்களே சந்தோஷ கீதமாக கேட்குமே விருந்துக்கு வெண்ணிலவே இங்குதான் வந்ததே வாழ்த்துக்கள் சொல்லிடவே பாட்டுதான் பாடுதே உள்ளங்கள் ஒன்றாக கோர்ப்போமே எல்லாரும் கொண்டாடி பார்ப்போமே திக்கின்ற இந்நாளை போல் எந்நாடுமே இனிக்க வேண்டுமே Bye. 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 சாயந்தரம் 5 மணிக்கு நீ எனக்கு போன் பண்ணலனா என்ன மறந்து போ. I love you. I love you. I love you. ஏண்டி நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சினிமாவுக்கு போகும்போது சாவியை பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போனேன். ஏண்டி நான் சொல்றதையே கேட்க மாட்டேன்ற? என்ன நீ பேசுற? சாவியை பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போனா கேட்கவே மாட்டேன்ற. நீ செல்போனை வேற நீயே எடுத்துட்டு போயிட்ட. நான் இந்த போன் கியூல வந்து நில்லுங்க சார். நாங்கெல்லாம் நிக்கிறோம்ல. கொஞ்சம் அர்ஜென்டா பண்ணணும். நபருக்கு ஃபோன் பண்ணணும் சார். நான் மட்டும் என்ன பாட்டிக்கா பண்ண போறேன். சொன்னா கேளுங்க சார். சார் நீங்களாவது நானும் அர்ஜென்டா தான் பேசணும். சார் நீங்க கொஞ்சம் என் வீட்டுல திருட்டு போயிடுச்சா, போலீஸுக்கு போன் பண்ணோம். என்ன கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. சீக்கிரம் முடிங்க. இதை விட நேரவே போய் பேசிருக்கலாம். சொல்லிருக்கேன் உங்ககிட்ட. வீட்ல இருன்னு. நீ பாட்டு போயிட்டே இருந்தா என்னடி அர்த்தம்? சார் ஒரு பெப்சி. ஐயா ஒரு பெப்சி கொடுங்க ஐயா. போய் எடுத்துக்க. பாக்கி சில்லறை கொடு. 100 கொடுத்தியா 500 கொடுத்தியா? அது இல்லைங்க, 10 ரூபா கொடுத்தேன்ல, மிச்சம் 2 ரூபா வரணும். 10 ரூபா கொடுத்தா 10 ரூபா கொடுத்தா மிச்சம் 2 ரூபா வரணும்ல. இங்க 10 ரூபா தான்.
போர்டு லெட்டர் போட்டிருக்கு. அது பழைய போடியா? என்னன்ற? இதை பாருங்க, எனக்கு உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம், நான் அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணணும். மரியாதையா 2 ரூபா கொடுங்க. என்ன மரியாதை? பெரிய ரவுடி மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கா? போடாங்கற. என் காசை நான் திருப்பி கேட்டா என்னைய தள்ளி விட்டியா? கண்டக்டர்ல இருந்து ஆட்டோ டிரைவர்ல எல்லாரும் இதே பொறுப்பா வச்சு நடந்துருக்கு. சில்லறை கேட்டா சில்லறை தர மாட்டீங்களா? ரவுடி தர மாட்டீங்களா? என்னடா நீ செஞ்ச தப்பு தானே? தப்பு தானே? நீ செஞ்சது தப்பு தானே? என்ன கேட்ட? என்னடா கேட்ட? ஏன் 2 ரூபாய் தானே உங்ககிட்ட? அதுக்கு என்ன பிடிச்சி தள்ளி விட்ட? ஏன் காசு கேட்கற? உன் மூஞ்சிக்கு காதல் கவிதை கேக்குதா? அத நிதானமா எழுதிக்கலாம். முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு போ. இதுக்கு பெப்சி அடிச்சு நொறுக்குனதுக்கு, கிரகாம்பல் கழுத்தை நெரிச்சதுக்கு. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அத போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. வா. அத காலையில சொல்றேன், இப்ப வர மாட்டேன். வரலன்னா அடிச்சு இழுத்துட்டு போவேன். வாடா. கையெழுத்து எங்க போடணும்? இங்க. ரோஷினி, டுடே ஐ எம் வெரி ஹாப்பி. எதுக்கு? எனக்கு பேல் தர்றதுக்கு. நான் மனப்பூர்வமா விரும்புறேன்னு வந்தாலே அதுக்கு. இதுல ஏன் சூழ்நிலையும் இருக்கு. நான் வாழ போறது என்னோட தானே. நிஜத்தா, காதலிக்கணும்னு முதல் தடவை முடிவுக்கு வந்தப்ப அவங்க என்ன பேசணும், எப்படி பேசணும்னு. निकल बेटा, पैसा निकल पड़ा। जल्दी निकल बेटा। चाय निकल काल दी चाय ना। சுரேஷ் சொன்ன கேளு. அவனை விட்டு சுரேஷ். சுரேஷ், என்னால நம்பவே முடியல. நீ அப்படி பண்ண? என்ன கோவம், என்ன ஆத்திரம்? ஒருவேளை அவன் செத்துட்டானா என்ன பண்ணிருப்ப? அவன் சாகிறதுனால நாட்டுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. போனா போறான். அது இல்ல சுரேஷ், நான் உனக்கு எதிராக பேசுறேன்னு நினைக்காத. நீ உன் குணத்தை மாத்திக்கணும், ஆத்திரத்தை குறைச்சிக்கணும். நான் ஐபிஎஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு திரும்பி வரத்துக்கு 3 வருஷத்துக்கு மேல ஆகும். நான் திரும்பி வரத்துக்குள்ள நீ ஒரு நல்ல வேலையை தேடிக்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த நாட்டுக்கு உபயோகப்படுற மாதிரி ஏதாவது செய்வோம். இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்ல செய்யணும்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க. உடனே ராணுவத்தை வாபஸ் வாங்க சொல்லுங்க. சமாதான பேச்சுக்காக ஒரு போலீஸ் ஆபீசர்ங்கிற முறையில நான் தீவிரவாதிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறேன். எஸ், ஷீ இஸ் ரைட். உடனே அங்க இருக்கிற பெட்டாலியனை திரும்பி வர சொல்லுங்க. ஓகே, இட் இஸ் மை ஆர்டர். எஸ் சார். தேங்க் யூ சார். நாளைக்கே அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்றேன். இட்ஸ் ஆல் ரைட். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார்.
பொம்பளை நீ தன்னன் தனியா இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கிய, என்ன தைரியம்? அண்ணன் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? அவ்வளவு நம்பிக்கையா? ஆமா, பெண்களை படிச்ச அந்த ஆண்டவன் அந்த பெண்களோட மானத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு மனிதாபிமானம் உள்ள இந்த அண்ணனையும் படைச்சிருக்காருல்ல. ஏய் ரோஷினி, நீ ஏய். இப்ப யாருன்னு தெரியும்? அரசாங்கம் ஆன்டி நக்சலைட் ஸ்குவாட் ஸ்பெஷல் ஆபீசர். புரட்சி பேரை சொல்லிக்கிட்டு கையில எடுத்து உருவாக்கிட்டு இருக்கியா? எதுக்காக? யாரு? துப்பாக்கி பிடிச்சதும் போர்வையை போட்டுக்கிட்டு தீவிரவாதம்னா நீங்க என்ன சாப்பிட போறீங்க? புரட்சி எல்லாம் வெறும் தான். நீங்க நெருப்புல வெளிச்சம் இல்ல, இருட்டு மட்டும்தான். உங்ககிட்ட வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் இல்லை. ஜனங்களை விட்டு விலகி இவ்வளவு தூரம் வந்து இந்த காட்டுல என்னத்தை சாதிக்க போறீங்க? திருடுறது, கம்பளையை போத்திக்கிட்டு கடத்துறது, வன்முறையை தூண்டுறது, கொலை பண்றது, இதான உங்க புரட்சி? உங்க புரட்சினா வெறும் வறட்சி. அமைதி பூங்காவா இருந்த நாட்டுல புரட்சியை பூங்க வச்சது யாரு? யார் ரத்தத்தை சிந்த வச்சது இந்த மண்ணுல? புரட்சிக்காரங்களா? பூஸ்வாக்களா? போலீஸ்காரங்களா? அமைதியா இருந்த இந்த பூமியை யுத்த பூமி ஆக்குனது யாரு? பணக்கார பசங்களுக்கு சப்போர்ட்டா இருந்துகிட்டு என்கவுண்டர்ங்கிற பேர்ல அப்பாவிகளை சுட்டது உங்க போலீஸ். காம வெறியில மிருகத்தனமா அப்பாவி பெண்களை கற்பழிச்சது அந்த பணக்கார நாய்ங்க. நீ ஒரு பொம்பளை தானே, உனக்கு தெரியாது? குழந்தைக்கு கொடுத்த பால் மாறில இருந்து சொட்டு அவ கதற மாறி இழுத்துட்டு போன கதை உனக்கு தெரியாது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோக கதை இருக்கு. வா, இதோ சுரேஷ், இதோ ஆண்டனி, இதோ ராம், இவர்தான் ராகீவ், இதோ வினோத். இவங்க இதயம் மட்டும் இல்ல, இவங்க வீட்டு செவுரு கூட ரத்தத்துல தான் நனைஞ்சிருக்கு. இவங்க வாழ்க்கை பூரா ரத்தம் தான், சோறு கூட ரத்தம் தான். அந்த ரத்த குளத்துல இருந்து பூத்த பூதா புரட்சிக்கார. உனக்கு என்ன தெரியும்? புரட்சியை பத்தி பேசுற? உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாத. பணக்காரங்க இருக்கிற தெருவில் நாங்க நடக்க கூடாது. மீறி நடந்தா நாங்க நடந்த இடத்தை தண்ணி ஊத்தி நாங்களே கழுவணும்னு சொன்னானுங்க. அது என் கண்ணை சிகப்பாக்குச்சு, கைய இரும்பா மாத்துச்சு. இந்த ஊரு என்னது, இந்த நாடு என்னது, நடுவுல நம்மளை அடக்கி ஆட இந்த துறை யாரான்னு வெறி வந்தது. ரத்த வெறி பிடிச்ச வேங்கனா இந்த அநியாயம் எவ்வளவு நாள் தான் சமுதாயத்துக்கு சவால் விடுற கேள்வினா ரத்த திலகம் வச்சுக்கிட்டு அருவனா. கணேசா, துரை,
சொல்லுங்க தரேன். நீ இன்னைக்கு பட்னா போகணும்டா. பட்டணம் போறதுங்க 3 நாளாவும் தரேன். போக மாட்டியா? அது தரேன். நீங்க சொன்னீங்கன்னா 3 நாள் 30 நாளானாலும் போகும் தரேன். அங்கேயே இருந்துடாம சீக்கிரமா வந்துருங்க மாமா. உங்களை விட்டுட்டு நான் அங்க என்ன பண்ண போறேன்? சீக்கிரம் வந்துடுறேன். புள்ள ஜாக்கிரதையா பாத்துக்க. சரி மாமா. மாமா ஜாக்கிரதையா நீ ஜாக்கிரதையா இரு. ஏய், மரியாதையா சொல்றேன், இந்த மல்லிகிட்ட யாராவது வம்பு பண்ணாங்கன்னா வெட்டி பழி போட்டுருவேன். ஜாக்கிரதை, புரிஞ்சுதா? போகடி. சாப்பிட்டா பந்தயத்துல ஜெயிச்ச சேவலை சாப்பிடணும். படுத்தா இப்படிப்பட்ட தூர் பிடிச்ச பொம்பளை பக்கத்துல படுக்கணும். பாத்தீங்களாடா, நேத்து வரைக்கும் என் காலை பிடிச்சிட்டு கிடந்தவன் இன்னைக்கு என் பொண்டாட்டி கையை பிடிச்சுக்கிட்டு. எவ்வளவு நாள் நடக்கிற அந்த அக்கிரமம்? என்னடா கூலிக்கார நாய செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எங்க அண்ணனையே மிரட்டுறியா? தம்பி, பக்கத்துல பெரிய மனுஷங்க இருக்காங்க, நமக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. அடுத்தவன் பொண்டாட்டி கைய பிடிச்சி இழுக்கிறவனுக்கு என்ன தண்டனைன்னு அவங்களே சொல்லுவாங்க. அவன் மூச்சை நிறுத்துங்க. என் மாளிகையில கால் எடுத்து வைக்கிறதுக்கே பயப்படுற இந்த கூலிக்கார பையன் என் பொண்டாட்டி கைய பிடிச்சு எடுத்துட்டான்னா எனக்கு என்னடா மரியாதை இருக்கு? இவன் சவுண்ட நிறுத்துங்கடா. மத்தவங்களுக்கு துரையோட மகிமை என்னன்னு தெரியணும்னா இவன் செத்து மடியணும். இவனை சாவடிங்கடா. நிறுத்துங்கயா, நிறுத்துங்கயா. என்னையா இது அநியாயம்? இது மனுஷன் வாழ்ற ஊரா இல்ல சுடுகாடா? ஆடு மாடு வெட்டுறது மாதிரி மனுஷனை கொல்றீங்களா? இது பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? சும்மா இருக்காம என்ன புடுங்குவியா? வேலைக்காரன காடுல போட்டுக்கிட்டு அவன் பொண்டாட்டிய படுக்கரை கூட்டு போறதுக்கு பேரு பெருந்தன்மை இல்ல, மகா அநியாயம். கிழவா, என்னடா சவுண்ட் எகிருது? இங்க பெரிய மனுஷன் எவனுமே கிடையாது, எல்லாமே நான் தான். பெருசா பேர என்னடா நீ பெரிய மனுஷன்? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாடா? இந்த ஊர் ஜனங்க கண்ணை திறந்தாங்கன்னு வச்சுக்க, அந்த நெருப்புல நீ எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன். இந்த ஊர் ஜனங்க கையில கத்தி எடுத்தாங்கன்னா உன் உடம்புல ஒரு துண்டு சதை கூட இருக்காதுடா, ஞாபகம் வச்சுக்க. என்னடா நீ பெரிய மனுஷன்? இறங்கி வாடா. மரணம், மரணம், மரணம் என்ன 4 பக்கம் சூழ்ந்தாலும் கவலைப்படாதவனா, அசைக்க முடியாத தைரியத்தோட அடி எடுத்து வச்சு எதிர்த்து வர விரோதிகளோட துப்பாக்கிகளை வெறும் கையால எதிர்க்கிறவனா, கும்புற நஞ்ச நிமித்தி போராடுறவனா. தம்பி, ஏய் தம்பி, பயத்துக்கே என்ன கண்டா பயம். வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடியும் யுத்தம் ஆனதுக்கு அப்புறம் போராடுறதுல தப்பே இல்லை. அந்த போராட்டத்துக்கு நான் உயிரையும் கொடுப்பேன், மரணத்தை கொடுத்தாவது நான் ஜெயிச்சு காட்டுவேன். உழைப்பவர்களோட ஆயுதம் நான், அவங்க நெஞ்சில குமுற அனல் பறக்கிற ஓசனா, அவங்க கண்ண ஜொலிக்கிற அக்னினா, எழுச்சியோட வெள்ளனா, புரட்சியோட உயிர் காத்துனா, அந்த மரணத்துக்கே மரணம்னா நெத்தி திலகம் விட்ட அருவானா. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த அநியாயம் சமூகத்தை கேட்கிற கேள்வினா, நெத்தி திலகமிட்ட அருவானா, நெத்தி திலகமிட்ட அருவானா, நெத்தி திலகமிட்ட அருவானா.
भातृश्राद्ध संरक्षक कर्म करिष्येन कर्म करिष्ये भातृप्रेत ईत्व पिंडम प्रदानेन करिष्ये भातृप्रेत ईत्व पिंड प्रदानेन करिष्ये वशिष्ठ गोत्रस्य समस्त गोत्रस्य இல்ல வசிஷ்ட கோத்திரஸ்ய இல்ல சமஸ்த கோத்திரஸ்யான்னு இப்படி நான் சொல்ற மாதிரி நீ சொல்லல நான் உனக்கு பிண்டம் வைக்க வேண்டி வரும் அப்படியே சொல்லிடுற प्रेत ईत्व पिंड प्रदानेन प्रेत ईत्व पिंड प्रदान समस्त गोत्रस्य కొండగట్టు గ్రామచ్చేన సర్వజన క్షయ ప్రేడ పీడిత పరిహారార్థం పిండ ప్రదానం కరిష్యే அந்த ஊர்ல எவனும் ஊரோடு இருக்கக்கூடாது அத்தனை பேருக்கு பிண்டம் வைக்கணும் தம்பி அண்ணா நம்ம கிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க 2000 பேர் இருப்பாங்க அவ்வளவு பேரையும் கூட்டிட்டு போய் அந்த ஊரையே நாசம் பண்ணி சுடுகாடாக்கணும் யாரா அவன் முதல்ல அவனை பிடிச்சு பிண்ட வைடா அண்ணா காலேஜ் பிரின்சிபாலோட கதையை முடிச்சிட்டோம் அடுத்து ஆக வேண்டியது என்ன சொல்லுங்க அப்படியா உனத்தை என்னடா பண்ணீங்க ரைட் எங்களை அரெஸ்ட் பண்ணது காரணம் என்னன்னு சொல்லு பிரின்சிபாலை கொலை பண்ணதுக்கு பிரின்சிபல் இறந்துட்டாரா சார் சுரேஷை பார்க்கணும் சார் ஓடாத பக்கம் சார் ரொம்ப அர்ஜென்ட் சார் ஓடாங்கடா கான்ஸ்டபிள் சார் சரி போ ரொம்ப நன்றி சார் சுரேஷ் பிரின்சிபல் பொழைக்க மாட்டாரா உங்ககிட்ட ஏதோ அவசரமா பேசணும் உடனே வா சுரேஷ். ஆமா சுரேஷ் ஒரு நிமிஷம் இரு இங்க நம்ம ஆளு பிரின்சிபல் பணத்தை காணுங்கிறான் அங்க சுரேஷ் கிட்ட ஒருத்தன் எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான் கரெக்ட் அப்ப பிரின்சிபல் டெஃபினட்டா உயிரோட தான் இருக்கான் போலீஸ் தம்பி நீ எனக்காக ஒரு வேலை செய்றியா அந்த காலேஜ் பசங்க கிட்ட சாரி நீங்க நிரபராதிகன்னு ரிலீஸ் பண்ணிடுங்க அந்த பசங்க நேரா புறப்பட்டு கண்டிப்பா பிரின்சிபல் கிட்ட தான் போவானுங்க அவனுங்க பின்னாடியே போய் அந்த பிரின்சிபலை கொன்னுடு அந்த சின்ன பையன் ஏதாவது இடக்கு முடக்கு பண்ணானா அவனையும் கொன்னுடு அரசே நான் பாத்துக்கிறேன் பைய ஓகே சார் ரைட் சார் மிஸ்டர் சுரேஷ் உங்களுக்கும் பிரின்சிபால் கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு உங்களை விடுதலை பண்றேன் 204 என்ன சார் இதெல்லாம் என்னாச்சு உங்களுக்கு சொல்லுங்க சுரேஷ் உடனே உங்க ஆளுங்களையும் உங்க ஊர்க்காரங்களையும் காப்பாத்து நம்ம ஆளுங்களை காப்பாத்தணுமா என்னாச்சு நம்ம ஆளுங்களுக்கு மாஃபியா லீடர் கூலிப்படைகளை கைக்குள்ள வச்சுக்கிட்டு உங்க ஊர் ஆளுங்களையும் கொல்றதுக்காக சொல்லுங்க சார் பிளான் போட்டானுங்க அத நானு கேட்டுட்டேங்கிறதுனால அவங்க ஆளுங்க அனுப்பிச்சு என்ன கொல்ல பார்த்தான் அதனால நீ உடனே உங்க ஊருக்கு போய் உங்க ஆளுங்களை காப்பாத்து உங்க ஆளுங்களை உடனே போய் காப்பாத்து சுரேஷ் காப்பாத்து சுரேஷ் சார் உங்களை எதுக்காக விடுதலை பண்ண தெரியுமா இவன் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்ண தெரியுமா இவனை கொன்னதுக்காக அதனால இவன் உயிரோட இருக்க கூடாது அதான் இவனை கொன்னுட்ட டேய் சுரேஷ் ஓனா முத்துனா பச்சோந்தி ஆயிடும் ரவுடி முத்துனா தீவிரவாதி ஆயிடுவாங்க அதனால உங்களுக்கு இனிமேல் என்கவுண்டர் தான் கரெக்ட்
ஓகே, உங்களுக்கு நேர்ந்தது பெரிய இழப்புதான். அதை யாராலையும் பூர்த்தி செய்ய முடியாது. ஆனா நீங்க பண்றது என்ன? கண்ணீரை துடைக்கிறோன்னு நினைச்சுக்கிட்டு உங்க கையால் நீங்களே உங்க கண்ணை குத்திக்கிறீங்க. அவங்க நெஞ்சுக்கு துப்பாக்கியை குறி வச்சுட்டு அந்த குண்டுக்கு நீங்களே பலி ஆறீங்க. இது மாதிரி நடக்க நான் விட மாட்டேன். என் பேச்சு கேளுங்க. அரசாங்கத்துக்கிட்ட சரணடைஞ்சிடுங்க. உங்களுக்கு அநியாயம் பண்ணவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நான் தண்டனை வாங்கி தரேன். யாருக்கு தண்டனை வாங்கி கொடுப்ப? துரைக்கா? இல்ல அவங்க வேறு நக்கிற அரசியல்வாதிகளுக்கா? அவங்க போடுற எச்ச எலும்புக்கு அப்பாவி மக்களோட இதயத்தை நசுக்கிற உன் போலீஸ் இலாக்காவுக்கா? யாருக்கு தண்டனை வாங்கி கொடுப்ப ஆபீசர்? அரசியல் அரசியல் உயிரோடு இருக்குன்னு நான் ஓட்டு வேணும், ஓட்டு வேணும் நான் நோட்டு வேணும், நோட்டு வேணும் நான் பெரிய பெரிய பணக்காரங்களோட பாக்கெட்டுக்குள்ள அரசியல் படுத்து தூங்கணும். அந்த துரோகிகளை கட்டுப்படுத்த லா அண்ட் ஆர்டரை உன்னோட கையில நீ எடுக்கணும். ஆனா பாவம், நீ ஒரு பொம்பளை ஐபிஎஸ் ஆபீசர். உன்னால் அந்த அரக்கணங்களை எதிர்க்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நீ எப்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்ப? உனக்கு அந்த அளவுக்கு அனுபவமும் இல்லை, வயசும் இல்லை. நீ சுரேஷுக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால இங்கிருந்து உயிரோட திரும்பி போற. உன்னோட அதிகாரத்தை மந்திரிங்க விட்டு நாயை காப்பாத்தவாது உபயோகப்படுத்து. மிஸ்டர், டோன்ட் டாக் ரபிஷ். லா அண்ட் ஆர்டர் பத்தி உனக்கு என்ன தெரியும்? வாய்க்கு வந்த மாதிரி பேசுற. ஏய், எங்க இருக்கு லா அண்ட் ஆர்டர்? ஒரு தடவை நீ சொல்ற போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் கொஞ்சம் திரும்பி பாரு. கீழ்த்தரமான நடவடிக்கைகள் தான் கண்ணுக்கு தெரியும். போலீஸ்காரங்களால அநியாயமா கெடுக்கப்பட்ட பத்மினி மாதிரி பொண்ணுங்க தான் உன் கண்ணுக்கு தெரியுவாங்க. அந்த பொண்ணுக்கு சம்பந்தப்பட்ட ஆண்கள் இதை தட்டி கேட்க வந்தா அவங்க தலையை வெட்டி கேச மூடி மறைச்ச உங்க போலீஸ்காரங்களோட அராஜகம் தான் உன் கண்ணுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒவ்வொரு தடவையும் உங்க ஸ்டேஷன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கிற எஃப்ஐஆர் பாரு. எத்தனை விதமான குற்றங்களை அவர் மாத்தி எழுதியிருக்காங்கன்னு உனக்கு தெரியும். இந்த வருஷம் பதிவாயிருக்கிற குற்றங்களை நான் பட்டியல் போட்டு சொல்லட்டா? ரேப் 770, கிட்னாப் 582, லாக் அப் மரணங்கள் 432, சித்திரவதை 2597, அடிதடி கலாட்டா 2482, கள்ளக்கடத்தல் 2681. மொத்தமா எத்தனை குற்றங்கள்னு உனக்கு சொல்லட்டுமா? 9514. இந்த வருஷம் பதிவான ரெக்கார்ட்ஸ் இது. இன்னும் பதிவாகாம இந்த மாதிரி இன்னும் எவ்வளவோ இருக்கு. உங்க ஆராய்ச்சிக்கு பாராட்டுகள். இந்த புத்திசாலித்தனத்தை பெரிய மனுஷன் சுயநலத்துக்கு உபயோகப்படுத்தாம இந்த தேசத்துக்கு உபயோகப்படுத்துங்க. அநியாயம் நடந்தது அவனுக்காக உங்க பொன்னான வாழ்க்கையை எதுக்காக நீங்க வீணாக்கிக்கிறீங்க? இன்னொரு வார்த்தை பேசுன உன்னை இங்கேயே சுட்டு தள்ளிடுவேன். போ போ. சுரேஷ், ப்ளீஸ் என் பேச்சு கேளு. போதும், நீ சொன்னது போதும். இனிமே நான் சொல்றத நீ கேளு. ரோஷினி, நாம ரெண்டு பேரும் பழகின பழக்கத்துக்காகத்தான் உன்னை இவ்வளவு நேரம் உயிரோட விட்டு வச்சிருக்கேன். இல்ல உன்னை அண்ணன் சொன்ன எந்த வார்த்தைக்கும் உனக்கு அர்த்தம் புரியல. பைத்தியக்காரி. அநியாயம் எங்க ஆரம்பிச்சதுங்கிறது முக்கியம் இல்ல, எத்தனை உயிர், எத்தனை குடும்பம், எத்தனை கிராமம் அழிஞ்சதுங்கிறது தான் முக்கியம்.
போலீஸ் பட்டாளம் பின்னால இருக்குங்கிறதுனால நீ பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க. அது பாரு, அங்க எரியிற அந்த நெருப்புல ஒரு பொறி போதும், மொத்த காடைய பசும வாக்கிறோம். போலீஸ் உன்னை என்ன புரிஞ்சுக்கிட்ட நினைச்சேன். I hate you. 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 ஏய் போலீஸ் அக்கா, அண்ணனுங்க கிட்ட பேசிட்டு வந்திய, நீ என்ன டிசைட் பண்ணிருக்க? இங்க இருந்த போலீஸ் எல்லாம் அனுப்பிச்சு எனக்கு செக்யூரிட்டி இல்லாம பண்ணிட்ட. இப்ப பாரு, பணத்தை வீசி எறிஞ்சு நானே எனக்கு ஒரு பாதுகாப்பு படை அமைச்சுக்கிட்டேன். பேரு தியாகப்படை. நான் காட்டுக்குள்ள போக மாட்டேன். அந்த போராட்டக்காரனுங்க ஊருக்குள்ள வருவானுங்கல்ல, வந்தா உயிரோட திரும்பி போக மாட்டானுங்க. இப்ப பாரு அவனுங்க சவுண்ட் எப்படி நிக்குதுன்னு. சீக்கிரம் பார்க்க போற. ஏய் கிளம்புடா. யாரு? ஐயோ, நீங்களா இங்கேயே வந்தீங்க? போஸ் பார்க்க வந்தோம். அவர் எங்க? நடந்ததெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல உள்ள வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. புல்லட்டு துப்பாக்கி எல்லாம் தரேன்னாரு, அதுக்காக தான் வந்தோம். அந்த வேலையா தான் பட்டும் போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நீ எப்படி இருக்க? நீ எப்படியா இருக்க? ரொம்ப நல்லா இருக்க. நான் ஒரு மடக்கு உன்னை எப்படி இருக்கேன்னு கேட்கிறேன் பாரு. எங்களுக்காக காட்டுல அலைஞ்சு சரியா சாப்பிடாம எப்படி அழைச்சு போயிட்டேயா? எனக்கு என்ன, உடம்பு இரும்பாட்டம் இருக்கு, அரவணைக்க காடு இருக்கு, அண்ணனோட துணை இருக்கு, ஜனங்க மனசுல இடம் இருக்கு. நீ பக்கத்துல இல்லாத கவலை தான் எனக்கு. கவலை இருக்கியா? உள்ள இருக்கவளை இழுத்துக்கிட்டு வாங்க. எங்கடி அந்த புறம்போக்கு பசங்க? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது? என்னடி நாடகம் ஆடுறியா? தெய்வம் தெய்வம்னு சொன்னியே, அவனுங்க எங்கடி இருக்கானுங்க? புரட்சி புரட்சின்னு சொன்ன அவனுங்க நாக்க நறுக்கி, துப்பாக்கி பிடிச்ச அவனுங்க கைய வெட்டி, தலைய எடுத்து புரட்சி புரட்சின்னு நான் சொல்ல வைக்காண்டி எங்கடி அவன இருக்கானுங்க? எவன்டா அது புரட்சின்னு சொன்னது?
எதுக்கு சொன்ன? எதுக்கு சொன்ன? எதுக்கு தான் சொன்ன? பாத்துக்கிட்டு இருக்கல. ஏய் வாங்கடா போலாம். புரட்சியை பார்க்கணும்னு சொன்னால, அதனால தான் இவன் தலையை வெட்டி புரட்சி என்னன்னு காமிச்சிருக்கிறோம். சின்னையா அண்ணா, சாந்தாக்கா பாடம் முன்னால போக வேண்டியது தீச்சட்டி இல்ல, புரட்சியை கேவலமா பேசுற இந்த நாயோட தலை. தூக்குங்க. கூப்பிட்டீங்களா? சிவகாமியை நீ காதலிக்கிறியா? ஆமா, காதலிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்க போறியா? கல்யாணமா? செஞ்சுக்க மாட்டேன். செஞ்சுக்க மாட்டியா? ஏன்? அதை விட அதிகமா நம்ம லட்சியத்தை நான் காதலிக்கிறேன். சிவகாமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம லட்சியத்துக்கு துரோகம் செய்ய நான் விரும்பல. காதலிச்ச ஒருத்திக்கே நியாயம் தர முடியாது, நீ புரட்சிக்கு இங்க நியாயம் தர போற? அண்ணா, தூக்கத்துல கூட நெஞ்சில துப்பாக்கியை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறவனா, அதே நெஞ்சில என்னால எப்படி சிவகாமியை வச்சுக்கிட்டு வாழ முடியும்? நாளைக்கு ஒரு குண்டு எங்கிருந்தாவது வந்து என் நெஞ்ச தொலைச்சுதுன்னு வச்சுக்கோங்க, சாகிறது நான் மட்டும் இல்ல, சிவகாமி தான். அங்கதான் நீ தப்பு பண்ற வினோத். புரட்சிக்காரன் வாழ்க்கைங்கிறது கண்ண வெடியும் துப்பாக்கியும் மட்டும் இல்ல, பந்தமும் பாசமும் சேர்ந்ததுதான். வினோத, நீ விரும்புறியா? ஆமாண்ணா. கல்யாணம் பண்ணிக்கிறியா? எங்க கொள்கை என்னங்கிறது உனக்கு தெரியும், நாங்க எதுக்காக வாழணுங்கிறது உனக்கு தெரியும். எங்களுக்கு இன்னைக்குங்கிறத தவிர நாளைங்கிறதே கிடையாது. எனக்கு தெரியும். வினோத்தை காதலிக்கிறேனா, அவர் உயிரா நினைக்கிற லட்சியத்தை காதலிக்க மாட்டேனா? அப்போ நாளைக்கே உங்க கல்யாணம். வெக்கமா வெக்கமா சொல்லம்மா, வெக்கமா வெக்கமா சொல்லம்மா.
தேவாரத்தின் கீதமோ சுற்றியுள்ள வெள்ளம் சிந்தும் ஆனந்த கண்ணி தோழி அச்சுதை தோழி கல்யாண சேரி கட்டி உள்ள கச்சை கட்டி ஆனந்த கூத்து ஆடும் கண்ணோடும் மல்லிகை பூவாசத்திலே மச்சம் எண்ணும் வேளையிலே வளையல் உடைந்து விழுமோ அந்த சூரியனும் சந்திரனும் உங்கள் ரெண்டு பிள்ளையாக ஒரே சந்தோஷம் காணலாம் என்றும் உள்ள காற்றை போல இந்நாளும் நீங்கள் வாழ குளிர நாங்கள் பார்க்கணும் சிறியம்மா கல்யாண சேரியை உள்ள கச்சை கட்டி ஆனந்த கூத்து ஆடும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம். இதை விட பெரிய பாக்கியம் நமக்கு என்ன வேணும்? நான் வேண்டிக்கிட்டது கூட அதாயா. இதெல்லாம் இல்லாம இன்னொன்னு இருக்கு. என்னது? முதல் ராத்திரிக்கு மல்லிகை பூ. என்ன பண்ணி நீ இந்த வேலை சொல்ற? தக்காளி எவ்வளவு சொல்ற? வாங்க எல்லாம் போயிட்டு அட குறைச்சு பா எப்படி வாங்குங்க? சுரேஷனா, கணேஷனா, சுரேஷனா, வினோதனா போலீஸ்காரங்க சுட்டுட்டாங்க. வினோதனா போலீஸ்காரங்க சுட்டுட்டாங்க. மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்க. யாருக்காகனா? என் சிவகாமிக்காக, லட்சியத்துக்காக வாழ்ந்து லட்சியத்துக்காக சாகணும் நினைச்சேன். அந்த மன நிறைவோட நான் உங்களை எல்லாரையும் விட்டு பிரியறேன்னா. உன்னை இப்ப ஹாஸ்பிட்டல் கொண்டு போறேன். உன்னை காப்பாத்துவேன். நீ சாவக்கூடாது. நீ சாவக்கூடாது. நீ சாவக்கூடாது. தெரிஞ்சாலும் என்னைக்கு உங்களுக்கு துணை இருப்பேன். காட்டுல எப்பவும் நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். உங்களுக்கு வழிகாட்டியா இருப்பேன். சலாம். சிவகாமி, சிவகாமி,
எதுக்கு அழறீங்க? ஏன் அழறீங்க? நான் அழல. நீங்க அழுது அவரை கொன்னுடாதீங்க. நீங்க அழுது அவரை கொன்னுடாதீங்க. அவர் கொண்டு ஆகல. அவர் கொண்டு ஆகல. அவர் கூட வாழ்ந்தது கொஞ்ச நேரம் தான். ஆனா அவர் ரத்தத்தை கொடுத்து என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காருனா அவர் எனக்கு சொத்து சொகம் எதையும் விட்டுட்டு போல. ஆனா எதிரிகளோட போராடுற யான பலத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. அந்த மனோதைரியத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. அவர் என் கழுத்துல போட்டது 3 முடிச்சுதான். அந்த 3 முடிச்சுக்கும் 100 துப்பாக்கி பலம் இருக்குன்னா அண்ணா, கல்யாணமான புது பொண்டாட்டிக்கு பொத ராத்திரிக்காக மாமா வாங்கிட்டு வந்த பூவை பாருங்கண்ணா. அதோட வாசனை கூட இன்னும் மாறல. அதுக்குள்ள அது சக்கச்சேவல் எப்படி நிறம் மாறி இருக்குது பாருங்கண்ணா. இந்த ஊருக்கு காவல் தெய்வமா இருந்தவரு இப்போ பூ மாதிரி சிரிச்சுக்கிட்டே படுத்திருக்கிறத பாருங்கண்ணா. பாருங்க பாருங்க. சிவகாமி, வேண்டாம் வேண்டாம், நீ அழக்கூடாது. உன் கண்ணீர் இந்த பூமியில பட்டா இந்த காட்டு தாயே எரிஞ்சிடும். நீ எரிக்க வேண்டியது, அழிக்க வேண்டியது அந்த துறைங்களை, அவங்க மாட மாளிகைகளை, அவங்க கொடுமைகளை. ஆமா சிவகாமி, இந்த பூமியில விழுந்து கிடக்கிறது உன் மாங்கல்யம் இல்ல, உன் மாங்கல்யம் இல்ல, புரட்சி. அந்த புரட்சி வெடிக்கணும், மகா அக்னியா மாறணும். மகா அக்னியா மாறணுமா? ஒரு ஜோதிக்கு, ஒரு சொர்ணாக்காக்கு, ஒரு கமலாக்காக்கு நடந்த மாதிரி தான் உனக்கு நடந்திருக்கு. இனி அது நடக்காது, நடக்க கூடாது. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா. புரட்சி என்ற பாதையில் போக துப்பாக்கி கொண்டு மாலை அணிந்தேன். சுரேஷ், என்ன சொல்ற நீ? புரட்சிதான் உயிர் மூச்சுன்னு வாழற நீ சரணடைய போறியா? ஆமாங்க, நான் சொல்றது ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப கூட நம்ம இயக்கத்து மேல எனக்கு உயிர் தான், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராட நான் தயாரா இருக்கேன். ஆனா எத்தனை நாள் தான் இப்படி? இது கூட புரட்சியில் ஒரு பாகம் தான். ஒரு தடவை சரித்திரத்தை பாருங்க. நம்ம நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடின தலைவர்களுடைய பெயர் எல்லாம் சரித்திரத்துல பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆனா நம்ம நிலைமை என்னன்னா, நான் செத்து போனா உனக்கு கூட தெரியாது. கமாண்டரா இருந்து செத்து போன அண்ணனுங்க பேரு எத்தனை பேருக்கு தெரியும்? என்கவுண்டருங்கிற பேர்ல நாயை விட கேவலமான சாவு. அம்மா, அக்கா, தங்கிகளோட கதற கண்ணீரும் ஒப்பாரி தான் மிச்சம். ஒரு சிலருடைய பிணங்கள் கூட அவங்க குடும்பத்துக்கு கிடைக்கிறது இல்லைன்னா எத்தனை நாள் தானே இப்படி? நம்ம பேர் இனிமேல ரத்தத்துல எழுதப்படாம தங்கத்துல பொறிக்கப்படணும்னா எனக்கு இந்த வயதான் சரின்னு தோணுது. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம ரோஷினி சொன்னதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்குங்கிறது நான் சரணடைஞ்ச பிறகு எல்லாருக்கும் புரியும். இங்க ஒரு புது அத்தியாயம் தொடங்கும். ஒருவேளை நான் செத்தா கூட நம்ம இயக்கத்துக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னா அது தோக்காது, சாகாது. ஆனா என் சாவு ரோஷினியை போல தீவிரவாதத்தை எதிர்க்கிறவங்களுக்கு அது தப்புன்னு புரிய வைக்கும். வெல்கம். உங்க பிரச்சனை எல்லாம் அரசாங்கத்துக்கு மிஸ் ரோஷினி தெளிவா எழுதி கொடுத்துட்டாங்க. இத பத்தி நாங்க அமைச்சரவையில கூடி முடிவெடுப்போம். அது வரைக்கும் நீங்க போலீஸ் கஸ்டடியில இருக்கணும். இத்தனை நாளா உங்களுக்காக நான் காட்டுல இருக்கோம். ஆனா இப்போ நம்ம அண்ணன்களுடைய சேவையையும் அவங்களுடைய தியாகத்தையும் நம்ம மக்கள் உணரணுங்கிறதுக்காக நான் இப்ப சரணடைஞ்சிருக்கேன். என்னுடைய இந்த முயற்சினால இனிமே இங்க அமைதி திரும்புங்கிற நம்பிக்கையோட நான் போறேன். லால் சலாம். சூரியன் மறையிறது எனக்கு தெரியுமா? மறுபடியும் அது
புது புலியோட உதயமா. அவன் ஒத்துக்கிட்டான், சரிதான். நீ எதுக்காக ஒத்துக்கிட்டன? எங்க எல்லாருக்கும் வழிகாட்டி நீதான். நீயே ஒத்துக்கிட்டா நம்ம புரட்சி என்ன வருது சொல்லுங்க. நேற்று மல்லேஷ், இன்னைக்கு ராஜேஷ், நாளைக்கு சுரேஷ் என்கவுண்டர்ல செத்துட்டான்னு பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் வரும். அவ்வளவுதானே, வேற என்ன இருக்கு? அவன் அந்த பொண்ணு மேல இருக்கிற காதல் மயக்கத்துல நம்ம ரகசியத்தை சொல்லிட்டான்னா அதனால நாமளே அவனை கொன்னுடுவோம். தீர்த்து கட்டிடுவானா, சுட்டு தள்ளிடுவானா? கேட்டீங்களா இவன் என்ன சொல்றான்னு? நம்ம காமரேட்டியை சுட்டு பொசுக்கிடுவானா? தப்பு தப்பு. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் முந்தா நாள் மேலூர்ல, நேதாஜி நகர்ல நம்ம ஆளுங்க நம்மளைய சுட்டுக்கிட்டு நம்மள நாமையை அழிச்சுக்கிட்டு புரட்சியை குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆமா, நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சுரேஷ் உயிருக்கு பயந்தா சரணடைஞ்சான். அப்படி அவன் சரணடைஞ்சதுக்கு அப்புறமும் என்கவுண்டர்ங்கிற பேர்ல தான் உயிரை எடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம். எதுக்கு சரணடைஞ்சான்? எதுக்குன்னா எதுக்கு சொல்லுங்கண்ணா. நமக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் தானே. ஆவேசப்படாத. என்னன்னா ஆவேசம்? புரட்சிங்கிறது உயிர் வாழ மட்டும் இல்ல, உயிரை கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கணும். எவ்வளோ ஒருத்தர் என்னைக்கு ஒரு நாள் நமக்கு வழிகாட்டியா இருந்தாதான் அது நமக்கு பாடமா அமையும். தோழர்களே, யார் சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் தளபதி சுரேஷோட கருத்தை நான் ஆமோதிக்கிறேன். நீ உயிர் பிழைச்சு போறதுக்கு உனக்கு கடைசி சான்ஸ் தர்றேன். ஓடி போயிரு, ஓடா. என்னடா என்னடா பாக்குற? உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து ஓடி போயிடு, போடா. என்கவுண்டர் பேர்ல ஓட விட்டு முதுகு பின்னால சொல்றவங்க கேடு கட்ட போலீஸ் கலாச்சாரம் தெரியும்டா. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருக்கலாம், ஆனா அந்த நம்பிக்கை எனக்கு இல்லடா, எனக்கு இல்ல. அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா சுடு, சுடு, சுடுறா. ஓடி போறதுக்கு நான் ஒண்ணு பொட்டை இல்லடா. நீ ஆம்பளையா இருந்தா என்ன நேர்ல சுடுறா, சுடு, சுடுறா. ஒரு அமைதியான கிராமம் உருவாக்குங்கிற நம்பிக்கையில தான் சரணடைச்சு. உங்க போலீஸ் கிட்ட இருந்தோ லாக்அப் கிட்ட இருந்து தப்பிக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா என்னோட இந்த மரணத்தினால என்னோட இயக்கத்துக்கு ஒரு புது பலம் வரும், ஒரு ஆவேசத்தை தருன்ற நம்பிக்கை எனக்கு. சாவ சந்தோஷமா எதிர்பார்க்கிறேன். என்ன பார்த்து அழக்கூடாது ரோஷினி.
அழக்கூடாது. புரட்சிக்காரன் புதைக்கப்படல, நடிக்கப்படுறான். அவனோட ஒரு துளி ரத்தத்துல இருந்து 1000 பேர் பிறப்பாங்க. லால் சலாம், லால் சலாம், லால் சலாம். கமிஷனர் பிரசாத் பாபுவை கொண்டது நான் தான். சுரேஷோட மரணத்துக்கு காரணமும் நான் தான். பொண்ணா இருந்து அவர் காதல கொன்னேன். போலீஸ் ஆபீசரா இருந்து அவரோட பெருந்தன்மையும் நான் கொண்டுட்டேன். என் மனசு கொண்டுட்டேன், என்ன நம்பிக்கை வெளியே கொண்டுட்டேன். ஆனா அவனை படிக்கிற காலத்துல சின்ன குழந்தையா இருக்கும்போது தேசிய கொடி நெஞ்சில சுமந்தா சாக்லேட் கொடுப்பாங்கன்னு சந்தோஷப்பட்டேன். IPS ஆபீசர் ஆன பிறகு அதே கூடிய தோல்ல சுமந்தா கோல்டு மெடல் கொடுப்பாங்கன்னு நினைச்சா என் தோளுக்கு மேல இருக்கிற கழுத்தை நிற்பாங்கன்னு நான் நினைக்கல. ஒரு பொண்ணு IPS ஆபீசர் ஆகட்டும், இந்திய நாட்டுக்கு பிரதமர் ஆகட்டும், அவளோட வாழ்க்கைக்கு உண்மையா முழுமை தரும் கோல்டு மெடல் தாலி கயிறு தான். அதுவே எனக்கு கிடைக்காத போது இந்த வீர சக்கர விருதெல்லாம் எதுக்கு சார்? மஞ்சக்கயிறுக்கும் பரமவீர சக்கர விருதுக்கும் வித்தியாசம் இருக்குமா? மஞ்சக்கயிறு ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பா இருந்து மட்டும் காப்பாற்றும். ஆனா பரமவீர சக்கரா பல கோடி மக்களை காப்பாற்றும் ஒரு வீரனை உருவாக்கும். கணித இது விட்டுல முதலாளிடா 24 மணி நேரமும் கால நாயா சுத்திக்கிட்டு இருந்த என்ன துப்பாக்கியா மாத்தின, கொத்தடிமையா இருந்த என்ன கொலைகாரனா மாத்திட்டேன். அண்ணா, நம்ம போராட்டத்துல ஒரு அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. இல்ல ராஜா, புரட்சிக்கு ஆரம்பம் உண்டு, முடிவு கிடையாது. புரட்சி சமத்துவ சமுதாயம் உருவாகிறதுக்கு இவனை கொல்றதோட அது முடியறதில்ல. நம்ம உயிரையும் கொடுக்கணும். நம்ம சுரேஷ் சாவுக்கு காரணமான ரோஷினியை எங்க இருந்தாலும் சாகடிக்கணும். வாங்க. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இச்சகத்தில் உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. சட்டம் என்ன பண்ணுதுன்னா நியாயத்தை காப்பாத்துறதுக்கு தன்னுடைய பிரதிநிதியா உங்களை மாதிரி போலீஸ் ஆபீசர் நியமிக்குது. அந்த ஆசையில தான் இந்த காக்கி சட்டை நானும் போட்டேன். ஆனா இங்க நடக்கிறது என்ன? லட்சியம் என் கையில கொடுத்தாங்க. ஆனா அது சுழற்ற அதிகாரத்தை மேல இருக்கிற அதிகாரிகிட்ட கொடுத்தாங்க. தீவிரவாதத்தை ஒழிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா சரணடைஞ்ச தீவிரவாதிய என்கவுண்டர்ல பேர்ல சமாதி ஆக்கிடுறாங்க. இது தப்புன்னு எனக்கு பட்டதுக்கு அப்புறம், இது அநியாயம் எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு இல்லைன்னா எப்படி ஒரு ஆனர்? ஏன் இல்லம்மா, கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு இருக்கு. குற்றவாளிகளாகட்டும் தீவிரவாதிகளாகட்டும் யாரும் பிறக்கும் போது அப்படியே பிறந்ததில்லை ஒரு ஆனர். பசி கொடுமையாலும் அடிமைத்தனமா வாழ்றதுனாலையும் பணக்காரங்க செய்யற அட்டுழைத்தாலும் தான் உருவாறாங்க. ஏர் ஓட்டுறவனுக்கு பூமி, உடறவனுக்கு ஒரு புடி சோறு கிடைக்காதப்ப அதை கேட்கிற உரிமை, எதிர்ப்பு,
தீவிரவாதம்னா இந்த நாடு என் நாடு, எனக்கு சுதந்திரம் வேணும் அமைதி வழியில போராடின மகாத்மா காந்தியடிகளும் தீவிரவாதி ஆயுறான. பசி எங்க இருக்கும், நிச்சயம் கூக்குரலும் அங்க இருக்கும். அடிமைத்தனம் எங்க இருக்கும், தீவிரவாதமும் அங்க இருக்கும் இவரான. நியாயம் கேட்ட நெக்ஸ்லைட், எதிர்த்து கேட்ட தீவிரவாதின்னு பட்டம் கட்டுறாங்க. எழுத படிக்க தெரியாதவல்ல எம்எல்ஏ அசம்பிளில உட்காந்து சேலையை எழுக்கிறான், வேட்டி அவுக்குறான். அவங்களெல்லாம் மன்னிக்கிறவங்க சட்டம் ஒரு கையில பட்டமும் ஒரு கையில துப்பாக்கியுமா வர இளைஞர்கள் மட்டும் ஏன் மன்னிக்க மாட்டேங்குது இவரான? அதுக்காகத்தானமா மக்களுக்கு வாக்குரிமை கொடுத்திருக்கு. மக்கள் கையில இருக்கிற ஓட்டு தான் துப்பாக்கியா மாறணுமே தவிர தீவிரவாதிங்க கையில இருக்கிற துப்பாக்கி ஓட்டாக கூடாது. அதேதான் இவரான நானும் படுற வேதனை. இவ்வளவு கோடி ஜனங்க இருக்காங்க, அவங்க சுயநலத்துக்காக வாழறாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா 10,000 பேர் கூட இல்லாதவங்க தீவிரவாதியா உரிமைக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்கள தேச துரோகின்னு தீவிரவாதின்னு ஒதுக்கிட்டாங்க. நியாயம் கிடைக்குன்னு சொன்ன சுரேஷுக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க. அவருக்கு நியாயம் கிடைச்சிருந்தா அவரோட பாதையில நடக்கலாம்னு நினைச்ச மற்ற தீவிரவாதிகளோட நம்பிக்கையை அழிச்சிட்டாங்க. ஆனா நான் நம்பின என்னோட டிபார்ட்மெண்ட் எனக்கு அநியாயம் பண்ணிடுச்சு. அதனால எதுக்கணும்னா அது எதிர்த்து போராடணும்னா நியாயம் கிடைக்கணும்னா நானும் தீவிரவாதியா மாறணும். அப்படி என் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னால துரோகம் செய்ய முடியாது. அதனால இந்த குடுமையை பார்த்ததும் என் கண் கலங்குது. ஆனா நான் ஒரு ஜட்ஜ், அழக்கூடாது. இந்த புனிதமான இடத்துல ரத்தம் வேணா சிந்தலாம், கண்ணீர் சிந்தக்கூடாது. ஆனா எந்த நியாயத்தை எடை போட வேண்டியது கண்ணீர். கண்ணீர் துளிதான் துப்பாக்கி குண்டை விட சக்தி வாய்ந்தது. சுயநலத்தை மிஞ்சின கொடுமை இல்லை. சுயநலத்தை மறக்கிற நாள் தான் மனுஷன் உண்மையான மனுஷனா மாறுற நாள். அந்த நல்ல நாளுக்காக நாமும் காத்திருப்போம்.